நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மீனவர் சமுதாயமும் இப்போ எஸ்சி சமுதாயமும் பெரிய அளவில் தாவேகாவினுடைய தாக்கம், விஜய் அவர்களுடைய தாக்கம், அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் விஜய் அவர்கள் மேலே பெரிய பற்றும் பாசமும் அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கிறத நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடியுது. திமுக வந்து இன்றைக்கி நேரடியாக அந்த சீட்டில் வந்து ஃபைட் பண்ணுறாங்கன்னா கூட இந்த அமமுக ப்ளஸ் ஏடிஎம்கேவை வந்து அவங்க அந்த வாக்கை கடந்து வர்றது வந்து ரொம்ப இயலாத காரியம். போக்சோ வழக்கில் 1999 கேஸ் ஃபைல் பண்ணி 104 கோடி நாங்கள் நஷ்டஈடு வழங்கியிருக்கோன்னு சொன்னதெல்லாம் பெரிய சர்ச்சை காட்சி. அது வந்து அவங்க சாதனை பட்டியல் மாதிரி வெளியிட்டது அவங்களுக்கே பாதகமாக இருந்துச்சு. பாதிப்புள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா ஜேவியர். தொகுதி வாரியா மாவட்டம் வாரியா கள நிலவரங்கள் குறித்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டங்களில் கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது குறித்து பேசுறதுக்காக நம்ம கூட நந்தகுமார் சார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட பேசலாம். அதற்கு முன்னாடி நீங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பாதிப்புல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்க சார் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் பவித்ரா. சார், இப்போ தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு முக்கியமான ஒரு தொகுதி, பல இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். காரணம் அங்கே வந்து ஓட் ஷேரிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னும், விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அப்படின்னும் பார்க்கப்படுது. அவரோட ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? நிலவரம் எப்படி இருக்காங்க? தூத்துக்குடி மாவட்டம் 6 தொகுதியில் உள்ளடக்குனது. ஓகே. இது போன தடவை திமுக 4 தொகுதியில் இப்போ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒட்டப்பிடாரம் தனி தொகுதி, திருச்செந்தூர், விளாத்திக்குளம், அதே மாதிரி தூத்துக்குடி. அதிமுக ஒரு தொகுதி கோயில்பட்டி, கடம்பூர் ராஜு அவர்கள் ஜெயிச்சிருக்காரு. ஸ்ரீ வைகுந்தம் காங்கிரஸ் வசம் இருக்கு. இதுதான் அந்த தொகுதியினுடைய ஈக்குவேஷன். 2021 திமுகவும் அதிமுகவும் நேரடியாக இதில் 4 தொகுதியில் போட்டி போட்டாங்க. ஓகே. சிபிஎம்மும் அதிமுகவும் ஒரு தொகுதியில், காங்கிரஸும் அதிமுகவும் ஒரு தொகுதியில். அதே இந்த தடவை பார்க்கும்போது திமுக அதிமுக 3 தொகுதியில் போட்டி போடுறாங்க. கோவில்பட்டு, விளாத்திக்குளம், தூத்துக்குடி. திமுகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் வந்து ஒரு தொகுதியில், ஒட்டப்பிடாரம் தனி தொகுதியில் அவங்க போட்டி போடுறாங்க. காங்கிரஸும் அதிமுகவும் ஸ்ரீவைகுந்தத்தில் போட்டி போடுறாங்க. திமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒரு தொகுதி திருச்செந்தூரில் போட்டி போடுறாங்க. போன தேர்தலில் இந்த மாவட்டத்தில் 70.2% வாக்குப்பதிவு. எஸ்ஐஆருக்கு முந்தின இதில் பார்த்தீங்கன்னா 2021 15,10,000 வாக்காளர்கள். இப்போ 2026 13,80,000 வாக்காளர்கள். சற்றேறக்குறைய 1,31,000 வாக்காளர்கள் குறைஞ்சிருக்காங்க. ஸோ அப்போ 8.7% வாக்காளர்களுடைய குறைவு. இது வந்து அந்த எஸ்ஐஆரினுடைய தாக்கம். இந்த மாவட்டம் எடுக்கும்போது 2 திமுக அமைச்சர்கள் இருக்கக்கூடிய இடம். ஒன்று வந்து கீதா ஜீவன் அவர்கள், 2வது வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க. இந்த தொகுதியினுடைய டெமோகிராஃபின்னு பார்க்கும்போது சற்றேறக்குறைய நாடார் வந்து 30 to 40%, மீனவர்கள் சமுதாயம் வந்து 15 to 20, எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 20 to 25. இதுதான் அந்த சமுதாயம் அங்கே அதிகமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மீனவர் சமுதாயமும் இப்போ எஸ்சி சமுதாயமும் பெரிய அளவில் தாவேகாவினுடைய தாக்கம், விஜய் அவர்களுடைய தாக்கம், அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் விஜய் அவர்கள் மேலே பெரிய பற்றும் பாசமும் அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கிறத நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடியுது. போன தடவை கோயில்பட்டியில் கடம்பூர் ராஜு அவர்கள் வந்து ஜெயிச்சார். போன ஆட்சியில் வந்து அதிமுக ஆட்சியில் மினிஸ்டராகவும் இருந்தார். அவர் போன 2021 தோற்கடித்தது வந்து அமமுகவினுடைய பொதுச்செயலாளரான டீம் டிவியை தான் அங்கே அவர் வந்து தோற்கடித்து கடம்பூர் ராஜு அவர்கள் வெற்றி பெற்றார். இப்போ அவங்களே வந்து என்டிஏ கூட்டணியில் தான் இருக்காங்க. அடுத்தது இப்போ இந்த 6 தொகுதியிலையும் 5 சிட்டிங் எம்எல்ஏ வந்து இதில் கான்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஒன்று அந்த ஒட்டப்பிடாரம் தனி தொகுதியில் மட்டும் இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏவை வந்து மாற்றி அந்த இடத்துல இருக்காங்க. மீதி 5 தொகுதியிலும் அந்தந்த தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர்களை தான் களம் கால்றாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒட்டப்பிடாரம் அதில் தான் வந்து இப்போ தனி தொகுதியில் கேண்டிடேட் மாற்றிருக்காங்க. போன தடவை வந்து எம்சி சண்முக ஐயாங்கிறவர் திமுக சார்பில் நின்று 8,510 வாக்கில் வந்து வெற்றி பெற்றிருந்தார். இப்போ வந்து அந்த வேட்பாளர் வந்து PM ராமஜெயம் சொல்லி மாறி இருக்காங்க. இந்த தொகுதி வந்து இன்னைக்கு அமமுக வந்து வசம் கொடுத்துருக்காங்க. போன தடவை அதிமுக இருந்தாங்க, இப்போ வந்து அமமுக வசம் வந்திருக்கு.
நாம் தமிழர் கட்சி சார்பாக அனுஷியான் போட்டி போடுறாங்க. தாவேகா சார்பாக மதன் ராஜா வந்து போட்டி போடுறாங்க. போன தடவை இந்த தொகுதியில் வந்து சற்றேறக்குறைய 70.72% வாக்குப்பதிவு நடந்துச்சு. இந்த தொகுதியில் மட்டும் எஸ்சி பாப்புலேஷன் 31.23% இருக்கு. இது 1990ல் இருந்து 2019 பை எலெக்ஷன் வரைக்குமே இது வந்து அதிமுகவினுடைய கோட்டை. ஓகே. இந்த பை எலெக்ஷனில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இது திமுக பக்கம் வந்து லாஸ்ட் டைம் 2019 பை எலெக்ஷனில் திமுக பக்கம் போச்சு. அதுக்கப்புறம் இப்போவும் அவங்க திமுக வசனம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1990லிருந்து 2019 வரைக்கும் சற்றேறக்குறைய 29 வருஷம் இந்த தொகுதி வந்து அதிமுகவினுடைய கோட்டை. இதில் இப்போ சிட்டிங் எம்எல்ஏக்கு வந்து சீட்டு கொடுக்காதனால திமுக சைடில் ஒரு அதிருப்தி அந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது 2021 அவங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து வெறும் 8000 தான் இருக்கு. அதோட இது அதிமுகவினுடைய கோட்டையாக இருக்கு. போன பை எலெக்ஷன்லையும் கடந்த எலெக்ஷனில் மட்டும்தான் திமுக ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் அந்த திமுக கேண்டிடேட்டை மாற்றி இருக்கிறனால வந்து இது பெரிய அளவுக்கு மறுபடியும் அதிமுக கைவசம் வர்றதுக்கான ஒரு தொகுதி பெரிய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது கோவில்பட்டி. கோவில்பட்டியில் தான் ஐயா கடம்பூர் ராஜா அவர்கள் டிடிவி தினகரனை எதிர்த்து சற்றேறக்குறைய 12,403 வாக்கில் வந்து வெற்றி பெற்றாரு. இந்த தடவை இது வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உண்டான நேரடி கான்டெஸ்டாக மாறுது. திமுகலேருந்து கருணாநிதிங்கிறவர் நிற்கிறாரு. அதிமுகலேருந்து கடம்பூர் ராஜா அவர்களே தான் நிற்கிறாரு. என்டிகே சார்பாக பாண்டி, தாவேகா சார்பாக எஸ் பாலசுப்ரமணியம்ங்கிறவங்க நிற்கிறாங்க. கடம்பூர் ராஜா அவர்கள் வந்து அதிமுக ஆட்சியில் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டராக இருந்தாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். 2011லேருந்து அவர் எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு இருக்காரு. அதிமுகன்னு பார்க்கும்போது 2006லேருந்தே சற்றேறக்குறைய 20 வருஷமாக வந்து இது அதிமுகவினுடைய எம்எல்ஏ தான் இருக்காங்க. போன தடவை வந்து அமமுக எதிர்த்து தான் இவங்க ஜெயிச்சனால இந்த தடவை அமமுக அவங்களோட இருக்கிறனால பிரதானமான வாய்ப்பு வந்து அவங்களோட ஓட் பேங்க்கும் சேர்ந்து இவங்களுக்கு வரும். இது வந்து பெரிய அளவுக்கு வந்து இது கிட்டத்தட்ட அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமான வெற்றி வாய்ப்பு கடம்பூர் ராஜ் அவர்களுக்கு இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியும். முன்னாள் அமைச்சர் வேற. ஆமா, அவர் வந்து அவருக்கும் தேவர் கம்யூனிட்டியினுடைய பேஸ் வந்து ஜாஸ்தி இருக்கு. பெரிய விசிபிளான லீடரும் கூட. போன தடவை இந்த சீட்டில் வந்து திமுக சார்பில் வந்து கம்யூனிஸ்ட் நின்னாங்க. கம்யூனிஸ்ட்டை சார்ந்த கே ஸ்ரீனிவாசன் சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் நின்னாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 37,380 வாக்கு தான் வாங்கினாங்க. கடம்பூர் ராஜா அவர்கள் வந்து 68,556 வாக்கு, டிடிவி தினகரன் 56,153 வாக்கு. அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்துனா கூட இன்னைக்கு சிபிஎம் வசத்தில் இருந்து இது திமுக வந்து இன்னைக்கு நேரடியாக அந்த சீட்டில் வந்து ஃபைட் பண்ணுறாங்கன்னா கூட இந்த அமமுக ப்ளஸ் ஏடிஎம்கேவை வந்து அவங்க அந்த வாக்கை கடந்து வர்றது வந்து ரொம்ப இயலாத காரியம். அப்படிங்கிறனால இது வந்து அதிமுகவுக்கு பிரதானமான வாய்ப்பு இருக்கிறத தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே. அடுத்த தொகுதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவைகுண்டம். இது வந்து காங்கிரஸ் கட்சி அவங்க ஊர்வசி அமிர்தராஜுங்கிறவங்க வந்து அதிமுகவினுடைய எஸ்பி சண்முகநாதனை 17,372 வாக்கு வித்தியாசத்தில் போன தடவை வெற்றி கொண்டாங்க. இந்த தடவை அதே 2 கேண்டிடேட்டும் இப்போ அதிமுக சார்பிலேருந்து அவங்களே இருக்காங்க. காங்கிரஸ் சார்பிலேருந்து அவங்க ஊர்வசி அமிர்தராஜ் தான் நிற்கிறாங்க. என்டிகே சார்பில் வந்து சண்முக சுந்தரம், தாவேகா சார்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜி சரவணன் அவர்கள் இருக்காங்க. இங்கே காங்கிரஸ் நிற்கிறது ஒரு ப்ளஸ்ஸாக மாறுமா சார் அதிமுகக்கு? ஏன்னா அவங்க பழைய கேண்டிடேட் இருந்தாலுமே இப்போ காங்கிரஸ்ல ஒரு அதிருப்தி இருக்கு. இப்போ கூட அதெல்லாம் தான் காங்கிரஸ் மகிழா தலைவர் வந்து நேற்று வேற அவங்க வந்து நீக்கப்பட்டாங்க. அவங்க ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க. அவங்க வந்து பெரிய அளவுக்கு இன்டர்வியூல எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களா தேத்துறாங்க. ஹசீனா இது செய்யறவங்க பெரிய அளவுக்கு அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து கொட்டி அவங்க நான் அழுவக்கூடாதுன்னு பார்த்தேன். இருந்தாலும் என்னால் வந்து அந்த ஆதங்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு. இது வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். இந்த காங்கிரஸ் இந்த வேட்பாளர் பட்டியலில் ஜோதிமணி ஏற்கனவே பொங்கி இருந்தாங்க. ஒவ்வொருத்தருமே அந்த பட்டியலில் யாருமே பெரிய அளவுக்கு செல்வ பெருந்தகை அண்ட் அவங்களுடைய அணியை தவிர வேற யாருக்கும் பிரதானமாக அதில் வந்து அந்த வேட்பாளர் பட்டியலில் ஈடுபாடே இல்லை. ஸோ இது வந்து ஏற்கனவே அங்கே வந்து மாங்குடிங்கிறவர் தான் ஊர்வசி அமிர்தராஜ் நின்று அவங்க ஜெயிச்ச தொகுதி 17,372 வாக்கு. ஆனால் இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த காங்கிரஸ்குள்ளாரையே ஒரு பிளவுகள்
போதாத குறைக்கு உண்மையான காங்கிரஸ் எங்க கிட்ட தான் இருக்குதுன்னு தாவேக்கா ஒரு பக்கம். தாவேக்கால இருக்கிறவங்க விஜய் அவர்கள் வந்து சொல்றது. இது வந்து கொஞ்சம் கட்டாயமா இந்த தொகுதிய வந்து அதிமுகவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை தான் ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நல்லபடியா அவங்க வந்து களம் ஆடினாங்கன்னா. எஸ், எஸ். ஏன்னா இப்ப நிக்கிறவர் வந்து எஸ்பி சண்முகநாதன்ங்கிறவரு அதிமுகல முன்னாடி அமைச்சரா இருந்தவர் தான் அவரு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர் தான் இங்க வந்து அ இது பண்றாங்க, போட்டி போடுறாங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கலா வந்து இது காங்கிரஸ்க்கும் அதிமுகவுக்கும் ஸ்விங் ஆகக்கூடிய தொகுதி தான் இது. ஸோ இந்த தொகுதியில வந்து நல்லபடியா வந்து அவங்க களம் கண்டாங்கன்னாக்கா, என்டிஏ கூட்டணி இந்த தொகுதிய ஸ்ரீவைகுண்டத்த திருப்பி அவங்களுடைய கைவசம் கொண்டு வர்றதுக்கு பிரதானமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் என்னுடைய கணிப்பு. ஓகே சார். ஸோ அடுத்தது வந்து திருச்செந்தூர். ம். திருச்செந்தூருங்கிறது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் போன தடவ அதிமுகல எம். ராதாகிருஷ்ணனை எதிர்த்து 25,263 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. ம். ஸோ இது வந்து அவர் மீனர் அமைச்சரா இருக்காரு. அ 6வது தடவ தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு அவரு ஓகே. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அவரு போயிட்டு இருக்கக்கூடிய இடம். நாடார் பாப்புலேஷன் வந்து இந்த தொகுதியில சற்று ஏறக்குறைய 40% மேல இருக்குது. ம். இது திருச்செந்தூர் வந்து அறுபடை வீட்ல ஒரு படை வீடாவும் கருதப்படுது. ஸோ அவங்க அது அந்த சிக்னிஃபிகன்ஸ் வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஒரு ப்ளஸ்ஸா இருக்க வாய்ப்பு ப்ளஸ்ஸா இருக்கு. இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த சீட் வந்து திருச்செந்தூருங்கிறது நம்மளுடைய நம்ம எல்லாம் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இது திமுகவுக்கு அதிக ஃபேவரபிளா இருக்கக்கூடிய களமா தான் தெரியுது இது. கடந்த தேர்தல்கள பார்க்கும்போது அவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம். அவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அந்த தேர்தல்ல. கேண்டிடேட்னுடைய ஸ்ட்ரென்த்து அந்த தொகுதியினுடைய இப்ப பிரச்சாரத்துக்கு அவர் எஸ். போகும்போது கூட நெறைய இடத்துல வந்து அதிருப்தியா அவர் மேல சொல்லாடல்கள் எல்லாம் பண்ணி அனிதா ராதாகிருஷ்ணன் மேல மக்கள் வந்து வெறுப்புகள் எல்லாம் தெரிவிக்கிறாங்க. பட் விமர்சனங்கள் இருக்கு, சர்ச்சைகள் இருக்கு. இருந்தாலும் அதையெல்லாம் மீறி இந்த தொகுதிய வந்து அவங்க கைப்பற்றுவாங்கங்கிற மாரி தான் தெரியுது இது. ஓகே சார். அடுத்தது வந்து விளாத்திகுளம். ம். இதுவும் திமுக, அதிமுக. திமுக சார்புல மார்க்கண்டேயன் வந்து போன தடவ சற்று ஏறக்குறை 38,549 வாக்கு வித்தியாசத்துல அதிமுகவினுடைய சின்னப்பன் அவர்கள வந்து தோற்கடிச்சாரு. இந்த தடவ அவரே தான் நிக்கிறாரு. அதிமுக சார்புல வந்து ஆர். சத்யாங்கிறவங்க இப்ப களம் காண்றாங்க. என்டிகே சைட்லேருந்து பாலாஜி, தாவேகா சைட்லேருந்து காசிராம் அப்படிங்கிறவங்க பண்றாங்க. இது வந்து அதிமுகவுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கிற தொகுதி. சற்று ஏறக்குறைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 70% ஸ்ட்ரைக் ரேட் வந்து அதிமுகவுக்கு அவங்க கட்சி ஆரம்பிச்ச காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு இருக்குது. போன தடவ வந்து பார்த்தீங்கன்னா, திமுக தான் அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க. ஜெயிச்சிருந்தாங்க. இந்த தொகுதி வந்து சற்று ஏறக்குறைய 26% வந்து எஸ்சி பாப்புலேஷன் இருக்கக்கூடிய தொகுதி. ரூரல் கான்ஸ்டிட்யூயன்சி தான் இது. சற்று ஏறக்குறைய 86% கிராமம் சார்ந்த பகுதிகள் தான். ஸோ சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறனால அவர் மேல வந்து ஒரு பெரிய அதிருப்தி வந்து இருக்கிற அளவுக்கு அந்த இடத்துல சர்ச்சைகள் கூட பார்த்தோம். விளாத்திக்குளம் விமர்சனங்கள் நெறையா இருந்துச்சு. இருந்துச்சு. ஆனா இந்த தொகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மார்ஜின்ங்கிறது வந்து போன தடவ 38,549. இப்ப இந்த தொகுதிய பொறுத்தவரைக்கும், போன தடவ வாக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அமமுகல இருந்து 6,557 வாக்கு தான் வாங்கியிருந்தாங்க. அதாவது அதிமுக மார்க்கண்டேயன் 90,348. அதிமுக சின்னப்பன் அவர் 51,799. இந்த இடத்துல பாலாஜி நாம் தமிழர் கட்சி 11,828 வாக்கு வாங்கியிருந்தாங்க. ஆனா அமமுக வந்து 4வது இடம் தான் வந்திருந்தாங்க. ஓகே. அப்ப இந்த அதிமுக, அமமுகவினுடைய கூட்டணி அந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு பெருசு. ஏன்னா மார்ஜின் வந்து 38,549, அமமுக வாங்கின வாக்கு 6,657 தான். அப்ப அந்த மாரி இருக்கும்போது இந்த அதிமுக எம்எல்ஏவினுடைய அதிருப்தி திமுக எம்எல்ஏவினுடைய அதிருப்தி பெரிய அளவுக்கு அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் பிரதிபலிக்கலைன்னா, இந்த தொகுதியும் வந்து திமுக வசம் போறதுக்கு விளாத்திக்குளத்துல பெரிய வாய்ப்பு இருக்குன்னு தான் பார்க்குறோம். அடுத்தது வந்து தூத்துக்குடி கீதா ஜீவன் அவர்கள் சமூக நலத்துறை அமைச்சர். அவர் பேசினது வந்து போக்சோ வழக்கில் 6,999 கேஸ் ஃபைல் பண்ணி 104 கோடி நாங்கள் நஷ்டஈடு வழக்கு இருக்குன்னு சொன்னதெல்லாம் பெரிய சர்ச்சை காட்சி. அது வந்து அவங்க சாதனை பட்டியல் மாதிரி வெளியிட்டது அவங்களுக்கே பாதகமாக இருந்துச்சு. ஸோ போன தடவை இந்த மாவட்டத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சது வந்து கீதா ஜீவன் அவர்கள் தான். ஸோ 50,310 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவுடைய எஸ்டிஆர் விஜயசீலனை வந்து அவங்க
தோற்கடிச்சாங்க. இப்போ அதிமுக சைட்லேருந்து கேண்டிடேட்டை மாற்றிருக்காங்க. செல்லப்பாண்டி அவர்கள் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஜேக்கப் அபிஷேக் தேவதாசன், தாவேகாலிருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீநாத் அவர்கள் வந்து களம் காண்றாரு. போன தடவை இந்த தொகுதின்னு பார்க்கும்போது இதில் நாம் தமிழர் கட்சி 31,000 வாக்கு வாங்கியிருந்தாங்க. 30,937 சற்றேறக்குரிய 16.42 வாக்கு சதவீதம். அவங்க வாங்கின வாக்குல அதிகப்படியான வாக்கு வாங்கினதுல டாப் 1 to 3ல வந்து இந்த தொகுதி வந்து அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா அதிமுக வாங்கின ஓட்டு 42,000 வாக்கு, நாம் தமிழர் கட்சி வாங்கினது 30,000 வாக்கு. மக்கள் நீதி மையம் இந்த இடத்துல 10,534 வாங்கி 4வது இடத்துல வந்திருந்தாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கீதா ஜெகன் அவர்கள் வந்து கிறிஸ்டின் நாடாரா இருக்காங்க. 2 மினிஸ்டரில் இவங்களும் ஒரு மினிஸ்டர். அந்த தொகுதியில் வந்து எப்போ போனாலும் இந்த அமைச்சரை பார்க்கலாங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ரொம்ப அப்ரோச்சபிள்ங்கிறது. போன தடவை தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வந்து இந்த தொகுதியில் வந்து பெரிய அளவுக்கு தாக்கத்தை வந்து ஏற்பட்டுச்சு. அதுதான் அந்த வெற்றி மார்ஜினுக்கான காரணமாக கூட இருந்துச்சு. காரணமாகவும் இருக்குது. இந்த தொகுதி இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் வந்து பார்க்கும்போது பெரிய அளவுக்கு இதில் மாற்றம் வருமானு தெரியல. தூத்துக்குடி வந்து சற்றேறக்குறைய திமுக வசம் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இந்த தொகுதியை நம்ம பார்க்கும்போது சற்றேறக்குறைய அதிமுகவுக்கு பார்க்கும்போது ஒரு 2லிருந்து 3 தொகுதி வரைக்கும் அவங்க வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. திமுக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 to 5 தொகுதி வரைக்கும் அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து தூத்துக்குடியினுடைய அந்த மாவட்டத்தில் இந்த 6 தொகுதிகளினுடைய இது நிலவரம் வந்து இருக்குது. நம்மளுடைய அந்த டேட்டாலாம் வச்சு அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ விஜயோட ஃபேக்டர் இருக்கிறதும் ஒரு முக்கியமான ப்ளே ரோல் பண்ணும் இல்லையா? ஆமாம், கட்டாயமாக வாக்கு பிரிக்கும். அந்த வாக்கு பிரிக்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்த்தோம் அந்த ஒட்டப்பிடாரம்லாம் வந்து தனித்தொகுதி வந்து அதிமுக வசம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் மற்ற இடத்துல வந்து நம்ம ஸ்ரீவைகுண்டம் ஒன்று. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காங்கிரஸில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் கூட்டணி கட்சிகளுக்கு அந்த திமுக கூட்டணியில் பெரிய இது இல்லாமல் இருக்கிறது. அதோட வந்து தாவேகாவுடைய வாக்கு பிரிப்பு வந்து இந்த ஏன்னா இப்போ ஒரு தொகுதி தான் அங்கே வந்து அதிமுக வச்சிருக்காங்க. அது வந்து 3 தொகுதியாக போகிறதுக்கு வந்து காரணம் வந்து இந்த 2 வந்து ஸ்ரீவைகுண்டமும் ஒட்டப்பிடாரம் தனி தொகுதியும் நம்ம வாட்ச் பண்ணலாம். அதிமுகவுக்கு இது ஃபேவரபிளாக போகிற மாதிரி. ஸோ அப்படி போச்சுன்னா வந்து 3-3ன்னு முடியும், இல்லைன்னா வந்து 2-4ன்னு முடியும். ஸோ அதுதான் அந்த மாதிரி கணக்கு வருது நமக்கு. இன்றைய நிலையில் இந்த கள நிலவரங்கள் பற்றி நிறைய சொன்னீங்க. இன்னும் 10 நாளில் என்ன மாதிரி மாறுது, களம் எப்படி மாறுதுங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்து பல்வேறு மாவட்டங்கள் குறித்து பேசலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் உங்களுடைய நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி.